ஜவஹர் ரோஸ்கர். ரோஸ்கர்னா என்னது ஹிந்தியில்? ரோஸ்கர். ஜவஹர் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, நேரு ரோஸ்கர் யோஜனா. ஓகேங்களா? இப்போ ஜவஹர்னு யார் சொல்கிறான்னு தெரியல. ஓகே, ஜவஹர். ரோஸ்கர்னா என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ரோஸ்கர்னா எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ ஈஸியாக இப்போ என்னது ஜவஹர் ரோஸ்கர் யோஜனானா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டு, நேரு ரோஸ்கர் யோஜனா அர்பன் எம்ப்ளாய்மெண்ட். அவ்வளோதான், இது சிம்பிளாக. ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஸ்கர் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தி சக்காரி, SHARI, சக்காரி. சக்கரி அது ஹிந்தி டேம், எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். SHARI சக்கரி எப்படி வேணால் போட்டுங்க. சக்கரி ரோஸ்கர் யோஜனா. அப்போ கண்டிப்பாக என்னது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? ரோஸ்கர் வந்துருக்குல்லங்க, ரோஸ்கர் இருக்குல்ல, அந்த வச்சு காயின் பண்ணலாம். ஸோ அப்போ யார் யார் கொடுக்குறாங்கன்னா சக்காரி சக்காரி ரோஸ்கர் யோஜனா யாருக்கு கொடுக்குறாங்கன்னா 1997 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. யாருக்குன்னா அர்பன் அன்எம்ப்ளாய்டு அண்டர் எம்ப்ளாய்டு புவர். ஓகேங்களா? அர்பனில் இருக்க அன்எம்ப்ளாய்டு அண்டர் எம்ப்ளாய்டு புவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. எப்படி? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், ஏதோ ஒரு ரீசன். ஓகே, ஓகேங்களா? ஸோ இது வந்து 2009 மாடிஃபை பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி திருப்பி வந்து ஒரு 5 காம்பனண்ட்டாக பிரித்தாங்க. என்னென்னா அந்த 5 இது எழுதிக்கிங்க சொல்கிறேன். அர்பன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, அப்புறம் அர்பன் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். அர்பன் உமன் SHG போட்டுங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் amongst to urban poor. Skill training for employment promotion amongst the urban poor. Skill training for employment promotion amongst the urban poor. ஸோ இந்த இது ஃபுல்லாமே அர்பனுக்கு தான். ஓகேங்களா? அது பார்த்துக்குங்க. ஸ்கீம்ஸ் நிறையா டிவைட் பண்ணிங்க, அர்பன் ரூரல் டிவைட் பண்ணிங்க. 4th வந்து அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் அர்பன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நெட்வொர்க். இது வந்து ஒரு கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஸ்கர் யோஜனாவில் கவர் ஆகிற அந்த 5 காம்பனண்ட்டில் எதுன்னு கேட்டிருக்காங்க. அர்பன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை நெட்வொர்க். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் நெட்வொர்க். யூபிஎஸ்சிலே கேட்டாங்க. நாங்கள் போன வருஷம் இது பண்ணும்போது இந்த கொஸ்டின் இருந்துச்சு, எக்ஸாமில் இல்லை, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் இருந்துச்சு, அதனால தான் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 இவ்வளோ இதுக்கு மேலே போய் இது ஒவ்வொன்றும் என்னென்னு தெரிஞ்சுக்க தேவையில்லை. இந்த இது கீழே அர்பனில் இருக்க புவருக்கு, அர்பனில் இருக்க அன்எம்ப்ளாய்டு அண்டு அண்டர் எம்ப்ளாய்டு புவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை த்ரோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கொடுக்கணும். ஓகேங்களா? 5 இது பேர் சொல்லிடுங்க என்னென்னு. ஒன்று அர்பன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அர்பன் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, அப்புறம் ஓகே அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமு, அப்புறம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. நம்ம கொஸ்டின்லேயே அந்த இது பார்த்தாச்சு. புரியுதுங்களா? புரிஞ்சா அந்த ஸ்கீமு? அவ்வளோதான். அன்எம்ப்ளாய்டு அண்டர் எம்ப்ளாய்டு. ஓகே, 2009 ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான் தெரியுமில்ல? சின்ன குழந்தைகள். சர்வ சிக்ஷா அபியான் யார் யாருக்கு, எந்த ஏஜ் குரூப் பீப்புளுக்கு? 6 to இன்னும் அது 6 to 14. ஸோ அதனால தான் ரைட் டு எஜுகேஷன் வந்து 6 to 14 இயர்ஸ் பீப்புள் கம்பல்சரி எஜுகேஷன். இது இன்டர்பிரிட்டேஷன் நிறைய இடத்துல போகும். இதை நிறையா டைம் சொல்லியிருக்கேன்.
அந்த சில்ட்ரன் பிலோ பாண்டர் லேபர் சைல்டு லேபருக்குலாம் சொல்லியிருக்கேன். எந்தது கீழே ஒர்க் பண்ணக்கூடாது, எந்ததுக்கு மேலே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, 14 கீழே எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடாது சில்ட்ரன். அதனால தான் அவங்க எக்ஸாம்பிள் நிறையா சொல்லியிருக்கேன். ஹோட்டலில் கேட்டாவே சொல்லுவாங்க என்னென்னு, கிடையாது ஏஜ் இல்லைன்னுவாங்க. ஸோ 14க்கு மேலே 18 வரைக்கும் அவங்க இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஹசாரஸ் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான இருக்க சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, மற்றதில் இது பண்ணலாம். இது இந்த இந்த இன்டர்பிரேஷன் எப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ கேஸ் நடந்துச்சுல, வர்மா கமிஷனில் வந்து போட்டாங்க. என்னது, இந்த ஒரு டெல்லி கேங் ரேப்பில் வந்து ஒரு பையனுக்கு வந்து 18 மைனராக இருக்காப்புல. ஸோ மைனராக இருக்கானால 18 வந்து ரெடியூஸ் பண்ண 16 கொண்டு வரணும்னு சொல்லி பேசினாங்க. 16 ரெடியூஸ் பண்ணணும் என்னன்றத, சில்ட்ரன்ற அந்த கேட்டகரியை வந்து 16 கொண்டு போயிடணும். 17, 18 வந்து மேஜராக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா ரிப்போர்ட் போச்சு. அவங்களுக்கு அதுக்கு ஜேஎஸ் வர்மா அந்த கமிஷன் கொடுத்த கமிட்டியில் அவங்க கொஸ்டின் ஆன்சர் வைக்கிறாங்க. என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா, அப்படி நீங்கள் குறைச்சிங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஏஜ் இருக்குல்ல, சிட்டிசன்ஷிப் அது குறைக்கணும், ஓட் போடுறது அது இருக்குது, வேறு டிரைவிங் லைசன்ஸு, இது எல்லாமே 18 இயர்ஸ் தான் இப்போ நம்ம ஒரு லிமிட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? 21. யார் பீரியடில்? ராஜீவ் காந்தி பீரியடில் 61st அமெண்ட்மெண்ட்டில் 21 18 மாற்றினாங்க ஓட் போகிற ஏஜ். ஓகேங்களா, ஏன் வச்சுங்க அது. ஸோ அது இந்த மாதிரி நிறையா 18 மாத்திரக்கு கொடுத்தாங்க. சரிங்களா, ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. சர்வ சிக்ஷா அபியானில் வந்து இப்போ அடுத்து இன்னொன்று கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக போகணும்னா, சென்ட்ரு எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க. சார் 90:10 ரேஷியோவா? ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணுறதா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறா, இல்லை ரெண்டுமே பாதி பண்ணுறாங்களா? 65 70-35. இப்போவே 50-50ன்றது வரது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, 65-35 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஓகே, சர்வ சிக்ஷா அபியான் எல்லாத்தையும் தெரியும்ல? ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. அந்த மொதல் ஸ்கீம் அதில் இருக்குது பாருங்கள், ராஜீவ் கிருஷி விகாஸ் யோஜனா, அது மட்டும் விட்டுருங்க, அதை சொல்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு தான். ஓகே, ஸோ செகண்ட் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அதில் இருக்குது, நம்மளை பார்த்தா தெரியும். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், ஃபுட் செக்யூரிட்டி பில்லுன்னு இப்போ ஒன்று பாஸ் ஆச்சுல. ஓகே, இந்த ஃபுட் செக்யூரிட்டி பில்லுன்னு ஒன்று பாஸ் ஆச்சு. ஸோ அதில் ஃபுட் செக்யூரிட்டின்றது இந்த ஃபுட்டு அது எதை கவர் பண்ணாங்க, எந்த ஐட்டத்தை 3 ஐட்டம் சொல்லியிருந்தேன் அன்றைக்கே, ரைஸ், வீட்டு, பல்சஸ். ஓகே, ஸோ அதே தான், சேம் திங் தான் இங்கே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஃபுல்லாக சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். என்னென்ன காம்பனண்ட் கவர் ஆகுதுன்னா, ரைஸ், வீட், பல்சஸோட க்ரோவிங் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்லாம் அந்த இதெல்லாம் 3மே நல்லா க்ரோ பண்ணுதோ அதை மேலே, அதுக்கு மேலே இன்னும் ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதை இன்னும் க்ரோத் பண்ணணும், அதுதான் மோட்டிவ். ஓகேங்களா, ஸோ இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. என்னதான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி ஃபஸ்ட்டு பர்டிகுலர் எந்த க்ரோயிங் ஸ்டேட்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் ஃபண்டு 480 டிஸ்ட்ரிக்ஸ் அலோகேட் பண்ணி, அதுக்கு மட்டும் அலோகேட் பண்ணி ஃபண்டு அதுக்கு எம்பவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த செகண்ட் ஃபேஸில் வந்து இன்னும் எம்பவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோ தேவையில்லை. இப்போ சிம்பிளாக கொஸ்டின் கேட்குறது இப்படி தான் கேட்பாங்க, எந்தெந்த இது கவர் ஆகிருக்கு, ரைஸு, வீட்டு, பல்சஸ். ஓகேங்களா, இதே ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், அது வந்துங்க. தென் நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பாம்பு மிஷன், பாம்பு. ஓகேங்களா, நேஷ்னல் பேம்பு மிஷன். ஸோ அது என்னது, அதான் என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் அண்டு டெவலப்மெண்ட். ஓகேங்களா, அதோட க்ரோத்து அண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்னா, மிஷன்ஸ் என்னென்ன பண்ணணும்னா, இன்க்ரீஸிங் ஏரியா அண்டர் பேம்பு கல்டிவேஷன். ஓகேங்களா, அந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். இது இயர் புக்கில் இருக்கிறதுங்க. சரிங்களா, இந்த வார்த்தை அப்படியே கேட்பாங்க. ஸோ அதான் நீங்கள் அப்படியே எழுதிக்கிங்க, இன்க்ரீஸிங் ஏரியா அண்டர் பேம்பு மிஷன், பேம்பு கல்டிவேஷன், சாரி, இன்க்ரீஸிங் ஏரியா அண்டர் பேம்பு கல்டிவேஷனு. மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் ஆஃப் ரெக்கமெண்டட் ஸ்பைசிஸ். மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் ஆஃப் ரெக்கமெண்டட் ஸ்பீசிஸ்.
ஓகே. அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக். பிளான்டிங் மெட்டீரியல், பிளான் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வேணும்ல, ஸோ அதை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். ஓகே. தேர்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ். எக்ஸிஸ்டிங் ஸ்டாக். அப்புறம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். டிசீஸ் ஒருவேளை பேம்பு அந்த கல்டிவேஷனில் அதில் ஏதாவது டிசீஸ் வரும்போது பார்த்தீங்களா, அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெத்தட். இம்ப்ரூவ்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெத்தட், ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு போட்டுங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஓகே. டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இதுதான் உங்களோட மிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் பேம்பு மிஷன் சொல்லி அதுக்கு ஒரு மிஷன் இருக்குது, அது தெரிஞ்சுங்க. அது இருக்குன்னே ஒன்று தெரியும், இப்போ புதுசாக படிக்கக்கூடாது. ஓகே, அது இருக்குது. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு அடுத்து தேர்ட் என்ன இருக்குது? நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர்னால் என்ன? தோட்டக்கலை பற்றிய படிப்பு. ஓகே. ஸோ அது என்னென்ன கவர் ஆகும்? என்னென்ன ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஆளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஏன்னா சிலருக்கு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னாவே என்னன்னு தெரியாது. தோட்டக்கலை என்னென்ன கிராப்ஸ்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், தென் ஃப்ளவர்ஸ், டியூபர் கிராப்ஸ். ஓகேங்களா. ஃப்ளவர்ஸ், அரோமேட்டிக் அண்ட் மெடிசினல் பிளான்ட்ஸ், ஸ்பைசிஸ் அண்டு பிளான்டேஷன் கிராப்ஸு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஹார்டிகல்ச்சரில் டைவர்சிட்டியாக இருக்கிற பிளான்ட்ஸ். ஓகே. ஸோ தெரிஞ்சுங்க, இது ஃபுல்லாக எழுதணும்ல. ஹார்டிகல்ச்சர்னா சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ ஒரு பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸான்னு கேட்டாங்கன்னா எஸ். ஓகேங்களா. அதுக்காக. ஓகே. நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் அது இருக்குல்ல. ஸோ இவங்க இந்த ஸ்கீம் இந்த மிஷன் ஆரம்பித்தது வந்து 2005 and 2006. ஓகே. ஹோலிஸ்டிக் எய்ம் வந்து என்னென்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் செக்டார். ஸோ இந்த ஹார்டிகல்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எப்படின்னா 18 ஸ்டேட்ஸ் அண்டு 3 யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் தான் கவர் பண்ணாங்க. ஓகேங்களா. எக்ஸப்ட் எதுனா 3 யூனியன் டெரிட்டரினா ஜம்மு காஷ்மீர், பாண்டிச்சேரி, எக்ஸப்ட் இது ஹிமாலயன் ரீஜன்ஸ் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸுக்கு. ஓகேங்களா. அஸ்ஸாம் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் தான். ஓகேங்களா. ஸோ அங்கே அந்த இதுக்கு வந்து தனியாக இருக்குது நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ரீஜியன்ஸ்னு சொல்லி அதுக்கு தனி மிஷன். ஹோலாக இந்த பக்கம் தனியாக சாதாரண மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் சேர்த்துட்டு நேஷ்னல் மிஷன் ஃபார் நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் இங்கிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷனுக்கு ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ ரேஷியோ வரும்னா, இல்லை இந்த இதுக்கு எவ்வளோன்னு தெரில, அதுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனுக்கு வந்து ரேஷியோ வந்து ஃபண்ட்ஸ் அதிகமாக வரும். எப்போவுமே எந்த ஒரு ப்ரோக்ராமாலும் எடுத்துக்கோங்க, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அதாவது ஹில்லி ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாக்கெலாம் வந்து ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுற ஃபண்டு வந்து எப்படின்னா 90:10% அப்படின்ற ரேஷியோவில் வரும். புரியுதுங்களா. ஓகே. மற்ற நார்மல் கம்பேர் டு நார்மல் ஸ்டேட்ஸை விட அதுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இப்போ இதை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும். சரிங்களா. குவாலிட்டி அண்ட் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணால் தான் மிஷனோட எப்போவுமே ஒரு கண்ட்ரோல். ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸுக்கு என்ன பண்ணலாம்? மிஷனுக்கு எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா, டிஷ்யூ கல்ச்சர் யூனிட் இருக்குல்ல, டிஷ்யூ கல்ச்சர் யூனிட் அது. அப்புறம் இதுலேயே டெக்னாலஜி ப்ரொமோஷன் இருக்கணும். டெக்னாலஜி ப்ரொமோஷன் இருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை இதில் இன்க்ரீஸ் பண்ணணும். நர்சரிஸ் கார்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும். தென் ப்ரொடக்டிவிட்டி அண்டு ப்ரொடெக்ஷன் த்ரோ இம்ப்ரூவ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி வரணும். ஓகேங்களா. ப்ரொடெக்ஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அண்டு ப்ரொடெக்ஷன் த்ரூ இம்ப்ரூவ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்.
இல்லை இது எப்போ இது வந்து இந்த ஸ்கீம்லாம் இப்போ ப்ரிலிமினரியில் வரலைனாலும் மெயின்ஸ் எழுதும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது எக்ஸ்பிளைன் த பேம்புவை பற்றி ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்கன்னு வைங்க. ஸோ நேஷனல் பேம்பு மிஷன் சொல்லி நம்ம ஒன்று இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ எழுதும் போது இந்த மிஷன்ஸ்லாம் இவ்வளோ கவர் ஆகுது. எதுனாலும் அந்த ஹெட்டிங் வச்சு எழுதுனா ஹார்டிகல் கிராப்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். தெரியலனாலும் ஏதோ ஒரு மிஷன் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம், க்ரோத்து ஸ்டெபிலிட்டி கொடுப்போம், குவாலிட்டியாக கொடுப்போம். யார் கேட்க போகிறா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நேஷ்னல் டைரி பிளான். டைரி தான், இதான் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு தான். டெய்லின்னு போட்டிருக்காங்களா? ஹலோ, அப்படி அடிச்சிருக்காரு. டெய்லி கிடையாது, DAIRYங்க. மில்க்குன்டேல மில்க்குனாவே ஞாபகம் வந்துடணும், சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இதை பற்றி வேறு என்ன எடுக்கலாம் நோட்ஸு? நேஷ்னல் டைரி பிளான் இது யார் கொண்டு வந்திருப்பா? ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. யார்? மில்க் ரெவல்யூஷன் யாருங்க? கியூரியெலாம் டெத்தாக ரொம்ப நாளாச்சு. வர்கீஸ் குரியன், ஓகேங்களா? குரியன் அப்படின்வாங்க. ஓகே, இப்போ தான் ரீசெண்டாக இருந்தனால மில்க் ரெவல்யூஷனை பற்றி கேட்கலாம், ஓகேங்களா? அமுல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அமுல் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஆனந்த்ன்றது எங்கே இருக்குது? இந்த ஏரியா குஜராத்தில், ஓகேங்களா? அங்கே தான் மில்க் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேஷ்னல் டைரி பிளானோட ஃபஸ்ட் ஆக்ஷன் பிளான் நேஷ்னல் டைரி பிளான் ஃபேஸ் 1. ஸோ இதில் என்னென்னா என்ன பண்ணணும்னா 150 million tons of milk by 2016 and 17. 150 million tons of milk by 2016 to 17 குள்ளற. இதுதான் இந்த இதோட மெயின் டார்கெட். இது நான் போன கிளாஸ்லேயே சொன்னேனே, மில்க்குக்கு இப்போ ஒன்று மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்களே. என்ன பண்ணாங்க? அதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் எழுதுறலாம் படிச்சிருங்க, ஒரு வாரத்தை 1 வீக்குள்ளற. அதெல்லாம் மறந்துடும் நிறையாது, ஓகேங்களா? சாம் பிட்டோட கமிட்டின்னு சொல்லி ஒன்று சொன்னேன்னா, சாம் பிட்டோட கமிட்டின்னு சொல்லி சொன்னேங்க. போன கிளாஸில் சொன்னேன் இவ்வளேன்றாங்க. சாம் பிட்டோட கமிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அது ரயில்வே சேஃப்டி மெஷர்ஸுக்கு பிரதானமாக போட்ட கமிட்டி. அது இப்போ அந்த கமிட்டி வந்து மாற்றினாங்க. இப்போ கமிட்டி அந்த சேர்மன்ஷிப்பு எல்லாம் மெம்பர்ஸ்லாம் மாற்றி இப்போ ஒன்றுக்கு போட்டாங்கன்னு சொன்னேன். தூர்தர்ஷனுக்கு போட்டாங்கன்னு சொன்னேன்லங்க. தூர்தர்ஷன் சொல்லியா? டிவி கவர்மெண்ட் அதை வந்து கவர்மெண்ட் மீடியான்னு சொல்லக்கூடாது, அவங்க டேக் என்ன பண்ணியிருந்தாங்க, பப்ளிக் மீடியான்னு சொல்லணும் அப்படின்றதான சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் அப்படி தானே தெரியும். இந்த டைலாக் தான் சொன்னேன் அன்றைக்கும். எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, அது அப்படின்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ தூர்தர்ஷன் என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் டிவி, அது கவர்மெண்ட் சேனல், அதில் பார்க்குற நியூஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. கவர்மெண்ட்டை பற்றியே வரும் அப்படின்வாங்க. ஆனால் அது கவர்மெண்ட் மீடியான்னு சொல்லக்கூடாது, பப்ளிக் மீடியான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் சொல்லி ஒரு 15-30 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ கமிட்டி இன்னும் நீங்கள் படிக்கும் போதும் அப்படி தான். இப்போ நேஷனல் வாட்டர் மிஷன் பார்த்தோம்ல, வாட்டர் மிஷன் பார்க்கல, இந்த வாட்டர் சப்ளை வாட்டர் கன்வர்ஷன் பற்றி பார்த்தோம்ல. அப்போ நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராமு, நேஷனல் வாட்டர் மிஷனு, இந்த வாட்டர் மிஷனுக்காக போட்ட கமிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. ஆலா கமிட்டி சொல்லி ஒன்று போட்டாங்க, நிறையா கமிட்டி இருக்குது. ஸோ அந்த இன்னும் நீங்கள் கமிட்டிலாம் பார்ப்பீங்க, ஒவ்வொருங்க எதுக்கு போட்ட கமிட்டின்லாம். ஓகே, ஸோ பார்த்துங்க. இது இப்போ மாடர்னைஸ் பண்ணாங்களே மில்க், என்ன பண்ணாங்க? ஏடிஎம் ஒன்று கிரியேட் பண்ணாங்க சொன்னீங்களா? ஏடிஎம் சொன்னேன்ல, மில்க் ஏடிஎம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குலாம் சொல்லியா? எனி டைம் மில்க் இப்போ 10 rupees சொன்னோன்னா 10 rupees மில்க் அந்த ஏடிஎம் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கடையில் வாங்குறதுக்கு பதிலாக அங்கே போட்டு எடுத்துக்கலாம். அந்த மில்க்கும் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்குமா, சரிங்களா? இது ஒரு மாடர்னைசேஷன் தான். வரும்போது ஞாபகப்படுத்திக்கிங்க, ஓகேங்களா? பாருங்க நம்ம எப்படி கம்பேர் பண்ண போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டைரி ஆக்ஷன் பிளானில் அப்படியே அடிச்சு விட வேண்டியதான். இது எழுத வேணாம், இதோட இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஓகே, அப்புறம் நேஷ்னல் மிஷன் ஆன் மானுமெண்ட்ஸ் அண்டு ஆன்டிக்விட்டிஸ். அது என்னது? நம்ம
என்எம் என்ன போட்டிருக்காங்க, என்எம்எம்ஏ. இதை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வருது என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு சேனல் இப்படி ஆரம்பித்தாங்க தெரியுமா? சும்மா இதே வரும். நமோன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? நமோ, நரேந்திர மோடி. த்ரூ த இம்ப்ரெஷன் ஃப்ரம் த யார்கிட்டருந்து, கலைஞர் டிவி, நரேந்திர மோடி டிவி சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க குஜராத்தில். நரேந்திர மோடின்னு சேனலு, நமோ. நல்லா இருக்குல்ல? ஸோ பார்த்துங்க. சரி, ஓகே. நேஷனல் மிஷன் ஆன் மானியூமெண்ட்ஸ் அண்ட் ஆன்டிக்வைட்டிஸ். இது என்ன பண்ணுவாங்க? ஸோ பாருங்கள், எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, மானியூமெண்ட்ஸை பற்றி டெய்லியும் ரெக்கார்ட் பேப்பரில் மானியூமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டாச்சு அதை பற்றி ஏதாவது போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இங்கேருந்து எடுத்தோம், கண்டுபிடிச்சோம், இங்கேருந்து கண்டுபிடிச்சோம் சொல்லி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க சில நேரம். இல்லைங்களா? கொஸ்டின்ஸ் அப்படி கூட அதை எடுத்து வரலாம். ஓகே. ஸோ இவங்க மெயின் இது என்னென்னா, இட் மேண்டேட் டு இன்க்ளூட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஏ நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் பில்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸு அண்ட் ஆன்டிக்வைட்டிஸ். ஓகே, அதாவது ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் பண்ணணும், நேஷனல் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அதில் வந்து எத்தனை மான்யூமெண்ட்ஸ் கவர் ஆகுது, எத்தனை வேறு என்னது மான்யூமெண்ட்ஸு, ஹெரிட்டேஜ் சைட்ஸு, வேறு என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்கோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் உங்களோடது நேஷனல் மிஷன். ஓகே. வேறு இப்போ இவங்க வந்து அதை பில்ட் பண்ணி மாடர்னைஸ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி சர்வே பண்ணணும். அதுதான் அவங்க மெயின் மேட்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஸ்டேட் லெவல் டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணுமா. ஓகே. அடுத்து தென் நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மிஷன் ஃபார் மானுஸ்கிரிப்ட்ஸ். மானுஸ்கிரிப்ட்ஸ், மானுனா என்ன? நான் இதில் பார்க்கல, முன்னாடி இந்த இயர் புக்கில் போயிடுச்சு. இது வேறு இதில் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி புக்கில் 6th புக்கில் போட்டிருந்தாங்க. மானுஸ்கிரிப்ட்ஸ், நேஷ்னல் மிஷன் ஃபார் மானுஸ்கிரிப்ட்ஸ். MANU அப்படின்னா மானு அப்படின்னா என்னதுன்னா ஹேண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மேனுஸ்கிரிப்ட்னா ஹேண்டால் எழுதுனது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் முதது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா, டிஃப்ரெண்ட் மானுஸ்கிரிப்ட் சென்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண டிஃப்ரெண்ட் ரீஜியனில். டு எஸ்டாப்ளிஷ் த மானுஸ்கிரிப்ட் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தென் அதை வந்து டாக்குமெண்ட் என்னென்ன பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் ஆஃப் மானுஸ்கிரிப்ட் த்ரூ சர்வே, ப்ரிவென்டிவ் அண்டு க்யூரேட்டிவ் கன்சர்வேஷன். இப்போ பொறுமையாக சொல்கிறேன், நீட்டாக எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. இவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும். அதுக்காக டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன் ஆஃப் மானுஸ்கிரிப்ட்ஸ் த்ரூ சர்வே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்து ப்ரிவென்டிவ் அண்டு க்யூரேட்டிவ் கன்சர்வேஷன். ஓகே. அப்புறம் கண்டக்டிவ் ப்ரிவென்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ், CURATI, க்யூரேட்டிவ் கன்சர்வேஷன். அதே எசன்ஸ் மாறாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. க்யூரேட்டிவ் பெட்டிஷன் கூட சொல்லியிருக்கேன் பாலிட்டியில். ஓகேங்களா? க்யூரேட்டிவ் கன்சர்வேஷன். தேர்டு வந்து கண்டக்டிங் ட்ரைனிங் கோர்சஸ் அண்ட் ஒர்க் ஷாப் ஃபார் மானுஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஓகே, தென் இவ்வளோ போதும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? நேஷ்னல் மிஷன் ஃபார் மானுஸ்கிரிப்ட்ஸ். ஓகே. ஸோ இதை இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க. மானுஸ்கிரிப்ட்ஸ் வந்து சர்வே பண்ணி அதை த்ரூ ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறேன். என்ன அர்த்தம்? டிஜிட்டலைஸ்லாம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டு உட்காந்து நோட் போட்டுலாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க, இவ்வளோ இருக்குது அப்படி. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ நேஷ்னல் மியூசியம் ஒன்று இது பண்ணாங்களே, ஸோ இந்தியன் மியூசியம் எங்கே இருக்குது? இப்போ மியூசியம் ஒன்று ரீசெண்டாக ஒன்று திறந்தாங்களேங்க, கல்கட்டா. அதான் வெஸ்ட் பெங்காலில் தான் திறந்தாங்க ஒன்று. ரெண்டு பார்த்துங்க, நேஷ்னல் மியூசியம்னு ஒன்று இருக்குது, இந்தியன் மியூசியம்னு ஒன்று இருக்குது. இல்லை, நேஷ்னல் மியூசியம் எங்கே இருக்குது? டெல்லின்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. இந்தியன் மியூசியம் சொல்லி இப்போ வெஸ்ட் பெங்காலில் இது பண்ணாங்க.
அடுத்து நேஷ்னல் மிஷன். ஸோ இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அதை 1980லே போட்டிருப்பாங்க. இதை மாடர்னைஸ் பண்ணி வந்தது தான் இருந்தது. சரி, இந்த மீதி ப்ராஜெக்ட் யாருன்னா என்னது அது சும்மா சொல்கிறேன். இப்போ ஆஃப்டர் பிரேக் அப்புறம் வந்து பார்ப்போம். போஸ்டல் அது. ஓகேங்களா, ப்ராஜெக்ட் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை சீக்கிரமாக பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் சோலார் மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் சோலார் மிஷன் அது 3 ஃபேஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஓகே, ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, பீமா யோஜனா. சரி, ஓகே, ஆஃப்டர் பிரேக் அப்புறம்